ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பெரியார் குறித்து தொடர்ச்சியான அவதூறுகளை நாம் தமிழர் கட்சியினரும் அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பரப்பி வருகிறார்கள். இதற்கு அவரை பாராட்டும் விதமாக குருமூர்த்தி, ஹெச் ராஜா, அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜகவினரும் RSS சார்ந்த பார்ப்பனர்களும் அவருக்காக வீதியில் இறங்கி சப்போர்ட் செய்து வருகிறார்கள். இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவரும் பெருமதிப்பிற்குரிய தோழருமான தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், பெரியார் குறித்து தொடர்ச்சியான அவதூறுகளை சொல்லிட்டு வராங்க. குறிப்பா சமீபத்தில் சீமான் சொன்னது, பெரியார் தாயோடு, மகளோடு, அக்கா தங்கச்சிகளோடு உறவு வச்சுக்கலாம், உங்களுடைய உடல் இன்பத்தை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு பெரியார் சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆதாரம் எல்லாரும் கேட்கிறாங்க. அதற்கு திரும்ப ஒரு பதில் சொல்றாரு, நான் கொடுக்குற ஆதாரத்தை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, அதனால பெரியாரோட நூல்களை நாட்டோடமையாக்குங்க, அதுலதான் அந்த ஆதாரம் இருக்கு, நான் எடுத்து தரேன் அப்படின்னு இன்னொரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த முதல் சொற்கள் பெரியாரை பற்றி அவதூறுகள்ன்றதே எல்லா பதிலும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ அவர் சீமான் அண்மை காலமாக இப்படிப்பட்ட பல செய்திகளை பேசுறாரு. புதிய புதிய பொய் பேசுவதில் அவருக்கு சிறந்த பரிசு. கோயபிள்ஸுக்கு இவரை எடுத்துக்காட்டலாம் சொல்லலாங்கிற மாதிரியான பொய்களை பேசி கொண்டு வருகிறார். ஆனால் என்னன்னா, விடிந்தால் வேறு மாதிரியும் மாலையில் வேறு மாதிரியும் பேசுறதான் சிக்கலே அதில் இருக்குது. ஓகே. அவர் முதல்ல ஒரு செய்தி, அவர் இந்த மாதிரி உறவு வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு ஆதாரம் கேட்குறாங்க. ஆதாரம் உங்ககிட்டயே பூட்டி வச்சிருக்காங்க. சரி, இந்த சீமான் எதில் பார்த்து இதை பேசுகிறார்னு வேணும்ல, அதை கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். அதை கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோமே தவிர நாம் ஒன்றும் கேட்கல. நீ பார்த்த ஆதாரத்தை கூட பூட்டி வச்செல்லாம் இருக்கட்டும். இன்னொன்று, பெரியார் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது தேவையில்லை என்பதுதான். இவர் சமாளிப்பதற்காக சொல்லலை. எங்கள் மீது நடந்த ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. 52 அமைத்த பெரியார் அறக்கட்டளையில் இந்த நூல்கள்லாம் எங்களுக்கு அறிவுசார் சொத்துடைமை என்ற வழக்கு வந்தது. அது வழக்கு நடந்தபோது அது அமைக்கப்பட்ட போது 1952 தான் அந்த அறக்கட்டளை அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இருந்த விதிப்படி ஆசிரியர் இறந்து விட்டால் அதுக்கப்புறம் 25 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் காப்பிரைட்டு இருக்காது, அதுக்கப்புறம் பப்ளிக் டொமைனுக்கு வந்துடணும் தீர்ப்பு சொல்லப்பட்டது. இன்னொன்று, செய்தித்தாள்களையும் வார ஏடுகள் போன்றவற்றிலும் வருவதற்கு காப்பிரைட் கிடையாது, அன்லஸ் ஸ்பெசிஃபிக்கலி ரிசர்வ்டு. அவரே இதற்கு காப்புரிமையை நான் வைத்துக்கொண்டேன் என்று எழுதினாலொழிய அதற்கு காப்புரிமை கிடையாது என்று அதே சட்டம் சொல்லுகிறது. இப்போதைய சட்டம் சொல்லுது, பழைய சட்டமும் சொல்லுகிறது. இன்னொன்றும் கூட, அதோடு மட்டுமில்லை, ஒரு காப்பிரைட்டை ஒருவருக்கு வந்ததாக கருதி கொள்ள முடியாது. எழுத்து வடிவில் சரியான சொற்களோடு, வரையறுக்கப்பட்ட நல்ல சொற்களோடு எழுதப்பட்ட ஒரு உரிமையின் ஆவணத்தின் வழியாகத்தான் அழிக்க முடியுமே தவிர நீங்களா கருதி கொள்ள முடியாது, எங்களுக்கு வந்துருச்சுன்னு கருதி கொள்ள முடியாது என்ற 3 காரணங்களை சொன்னாங்க. அது பப்ளிக் டொமைனுக்கு 1998 வந்துவிட்டது என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் வந்த ஆயம் சொல்லிவிட்டது. உச்சநீதிமன்றத்துக்கு போனார்கள். உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இது வெளிதான் இருக்குது. இப்போது பெரியாரிய நூல்கள் இளைஞர்கள் வாங்குகிறார்கள், இவ்வளவு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நாட்டுடைமை ஆகாமல் எப்படி அந்த நூல்கள்லாம் வெளியே வந்திருக்க முடியும்? அப்போ இருக்கிறது. இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு சொல்லுகிற பொய்யான காரணங்களில் ஒன்று இது. இன்னொன்று, அவர் சொல்லிவிட்டார். சரி, ஆவணை இவரை கேட்டால் யார் தர்றேன்னு சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை தருகிறேன்ங்கிறார். அப்போ என்ன பொருள்னு தெரியல, அவங்க கொடுத்ததை இவர் கையில் வாங்காமல் வந்து விட்டார் போல் இருக்கு. அதை வாங்கியாவது அப்புறம் சொல்லியிருக்கலாம், தம்பி அண்ணாமலைகிட்ட வாங்கி அண்ணன் சீமான் சொல்லியிருக்கலாம், என்னன்னாவது சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் மாலையே தரேன்னாரு, நம்ம மாலைக்குன்னு வாட்ச் பில்லை தராமல் இருக்காரு. ஆனால் சரி, இதையாவது கொடுத்துருக்கலாம், கேட்டிருந்தா கொடுத்துருப்பார் அவர். இல்லாமல் நான் அதை பற்றிய ஆவணங்கள் எங்கிடம் இருக்கிறது, நான் கொடுக்குறேன். பெரியார் இது ஆற்றிய உரை. இந்த உரையை அவர் கடைசி உரை, இறுதி உரை ஆற்றியது 19/12/1973 தியாகராய நகரில் ஆற்றியதான் இறுதி உரை. அதற்கு 2 நாளைக்கு முன்னால கும்பகோணத்தில் பேசுகிறார். அது நூலாக வந்திருக்கிறது, அது புத்தகமாகவே வந்திருக்கு. அது என்னிடம் இருக்கிறது, நான் கூட உங்களுக்கு அதை படித்தே காட்டி விடலாம். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்னன்னாங்க, இதுதான் அந்த நூலினுடைய அட்டைப்படம். இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் வராது, குழந்தை பெரியார் அவர்களுடைய பேச்சு. அடுத்தது பாருங்க, இந்த சந்தர்ப்பம் வராது, தந்தை பெரியார் அவர்களின் தஞ்சை மாவட்ட இறுதி 17/12/73 குழந்தை பேருரை பேச்சு வடிவம். அப்படி பேச்சு வடிவத்தில் அப்படியே போட்டிருக்காங்க. அதில் ஒரு 12ஆம் பக்கத்தில் அவர் சொல்லியிருக்கிற செய்தி, அந்த பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாரு? அவனோட மவ சரஸ்வதி, அவ தான் பொண்டாட்டி. தெரியாமல் இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அந்த சரஸ்வதி கதையை பார்த்தா அந்த பொம்பளைய அவன் உண்டாக்கி போட்டு பார்த்தான், அந்த பொம்பளை அழகாக இருந்தா.
போய் கட்டி பிடிச்சான். அவ அப்பனாச்சே நீ வந்து என்ன பிடிக்கிறியன்னா அதெல்லாம் கிடையாதுன்னா ஓடினாள். இவனும் ஓடினான். லிங்கேஸ்வரன் பிரம்மாவை கூப்பிட்டான். என்னடா மகக்கிட்ட போய் ரகலை பண்ணுறியன்னா லிங்கேஸ்வரன் கூப்பிடுறான். உனக்கு தெரியாதா, ஆசை வந்தா அம்மா என்ன மக என்ன? அடைப்புக்குள்ள மக்கள் சிரிப்பு. உடனே அவன் உத்தரவு போட்டான், போமா அவன்தான் ஆசை வந்தா பேதம் இல்லைங்கிறான், போ அவங்ககிட்ட என்ன. சிரிப்பு மீண்டும். உடனே அவனும் அவளும் பொண்டாட்டி புருஷனா இன்னைக்கும் இருக்கிறாங்க. இப்படியாக ஒரு முறையில்லாத கதை இருக்கு அப்படின்னு பெரியார் பேசியிருக்கார். இதை பிரம்மா சொன்னதாக சொல்றாரு. இந்த ஆதாரத்தோடு நான் நிறுத்தி கொள்ளவில்லை, இன்னொரு ஆதாரத்தை நான் கொடுக்கணும். அவங்களுக்கு சிலதெல்லாம் பெரிய பெரிய நூல்கள்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கல. பல நூல்களில் ஒன்று ஸ்ரீமத் பாகவதம். அதை சொல்லுவான், பாகவதத்தில் அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சொல்லுவான். இப்போ அந்த பாகவதத்திலிருந்து ஒரு செய்தியை கூடுதல் ஆதாரமாக 3வது தொகுதி 12வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம் ஆங்கிலத்தில் இருக்கு, ஓ ஃபாதர். அதை விட்டுட்டு தமிழில் அவங்களே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தந்தையே, நீங்கள் உங்களை சிக்கலாக்கி கொள்ள முயலும் இந்த செயலை வேறு எந்த பிரம்மாவாலும் எந்த காலத்திலும் செய்யப்படவில்லை. எதிர்காலத்தில் யாரும் முயற்சி செய்ய துணிய மாட்டார்கள். நீங்கள் பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர். உங்கள் மகளுடன் உடலுறவு கொள்ள விரும்புவது மற்றும் உங்கள் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது எப்படி? அடுத்து 30வது ஸ்லோகம். 31வது ஸ்லோகம். நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் உங்கள் குணாதிசயங்கள் பொதுவாக மக்களால் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பின்பற்றப்படுவதால் இந்த செயல் உங்களுக்கு பொருந்தாது. இதை யார் எதிலிருந்து எடுத்திருக்கேன்னா, வேதா பேஸ்னு வேதத்தை பற்றிய அடிப்படையில் சொல்வதற்காக இருக்கிற ஒரு இணையத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் இது. நாங்களாம் எழுதிக்கிட்டதில்லை, வேதா பேஸ்ன்னு இருக்கு, அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அப்போ பிரம்மா ஒன்றுக்கு பெரியார் பேச்சு மட்டும் இல்லை, ஸ்ரீமத் பாகவத்திலும் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் இதை விட்டு இப்போ பெரியார் மேலே ஏற்றி சொல்லி கொண்டு இருக்கிறார். அதை இந்த பொறுக்கியும் அதை அப்படியே வந்து நம்மிடம் திருப்பி சொல்லுகிறார். சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா, சாஸ்திரத்துல ஒரு தடவை தான் எங்களை வந்து சூத்திர வேசி மகன்னு சொல்லிட்டான். பெரியாருக்கு இதே தான் வேலை. மேடையில் ஏறுனா தேவடியா மகன்ட்டான், தேவடியா மகன்ட்டான், இதே தான் அவர் பேசினாரு. செந்தில் காமெடி மாதிரி ஹாப்பி பர்த்டே டே 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 அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் வந்து தமிழ் மக்களை தேமகனே அப்படின்னு வந்து பெரியார் பேசினார் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான்ல, ஏன் அர்ச்சர் ஆகக்கூடாதுங்கிறான். இல்லை, அது வேறு 96ல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. ஒருத்தர் வந்து ஒரு மனைவி திருமணமாகி கணவனை விட்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு திருமணம் பண்ணி குழந்தை பிறக்குது. ஆனால் அது டைவர்ஸ், சட்டப்படியான டைவர்ஸ்லாம் வாங்கலை. அந்த பையனுக்கு சொத்து இருக்கா இல்லையான்னு தான் வழக்கு. கீழ் நீதிமன்றம் சொல்லுது, இல்லை சொத்து உண்டு, அவன் அப்பான்னு ஸ்கூலில் அவர் தான் அட்மிஷன் பண்ணிருக்காரு, கல்யாண பத்திரிகையில் அவர் தான் அப்பான்னு போட்டிருக்காரு, அதனால் உண்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருப்பியும் மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. சட்டப்படி மனவிலக்கு வாங்காமல் திருமணம் செய்தால் திருமணம் செல்லாது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. உச்சநீதிமன்றம் சொல்கிறான், உயர்நீதிமன்றம் ஒன்று கவனிக்க தவறி விட்டது, இவரெல்லாம் சூத்திரர்கள், வழக்காடிகள் அனைவரும் சூத்திரர்கள். சூத்திரர்களுக்கு மனைவியும் ஒன்று தான், வைப்பாட்டியும் ஒன்று தான், சொத்துல பங்கு உண்டுன்னு தீர்ப்பு சொல்கிறான். உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறான், பெரியார் செத்து 23 வருஷம் கழிச்சு சொல்கிறான் சூத்திரன்னு. இவர் பெரியார் இருந்த காலத்தில் சொன்னது தப்புங்கிறார். இவர் அந்த சூத்திரன் இருந்தால் இவர் எவ்வளவு கீழான நிலையில் சேரில் ஆங்கிலேயன் சட்டம் போடுறான் தொடர் 1835. சூத்திரர்கள் நாற்காலியில் உட்காராமனு ஒரு அரசாணை போட்டான்னு என்ன அர்த்தம்? உட்காரலான்னு ஒன்று போடுறான். உட்கார்றதுக்கு அனுமதி கொடுத்து ஒரு ஜீவம் அரசு ஆணை போடுதுன்னா எந்த நிலையில் நம்ம வச்சுருந்துருப்பான்? அரசாணை உடனே பின்பற்றிக்க போகிறான், தீண்டாமல் ஒழிந்து விட்டதுன்னா பின்பற்றினானா? இப்போ அது மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீண்ட காலம் வந்து அதை பேச வேண்டிய தேவை. அவருக்கு வந்து அவமானமாக நம்ம உழைக்கும் மக்களை, எல்லா நலமும் உண்டாக்குற மக்களை இழிவான மக்கள்னு, சோம்பேறி கூட்டம் உயர்வான மக்கள்னு சொல்லுது என்ற கோபம் அவருக்கு இருந்தது. உனக்கு கோபம் இல்லை, என்ன தேவடியாமான்னு சொல்கிறத பற்றி கவலை இல்லைன்னா பேசாமல் இருந்துக்கோ, யாரும் வேண்டாங்கிறாங்க. உனக்கு என்ன, யார் அந்த பாதிப்பு யாருக்குறா உனக்கு கோபம் வரும்? இன்னைக்கு வரைக்கும் அர்ச்சகராக முடியல, பயிற்சி எடுத்து கூட என்ன நீ சூத்திரன், நீ வர முடியாதுன்னு தானே சொல்கிறான். அது அவரை பற்றி ஒரு தமிழ் உரிமையெல்லாம் இருக்குது, தமிழ் உரிமை தானே கிடைக்கல, வழிபாட்டு உரிமை இல்லையே, ஏன் பேச மாட்டேங்கிற? நீ என்னைக்காவது பேசியிருக்கியா வழிபாட்டு உரிமை பற்றி பேசியிருக்கியா? இல்லை, அதுக்கு தான் சீமான் ஒரு தீர்வை சொல்கிறாரு. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவதை விட அன்னை தமிழ் மொழி அர்ச்சனை மொழி ஆனால் போதும் அப்படின்னு சொல்றாரு. பாப்பான் தமிழ்ல சொல்லிட்டா போதுங்கிறாரு. பாப்பானே இருக்கட்டும், பாப்பான் தமிழ்ல சொன்னா தமிழர்கள் தானே 2000 வருஷம் நம்மளோட இருக்காங்கல்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு கேட்கணுமே இவரு. நீ போய் உன் பையனை கூட்டி போய் பண்றப்ப சம்மதம் சொன்ன அன்னைக்கு கேட்கலையே அவரு. இவ்வளவு பெரிய யோகியன், இவ்வளவு பெரிய தமிழ் உணர்வாளன்,
தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்தவன் ஏன் பையனுக்கு வச்சுக்கிட்டு சமஸ்கிருதம் சொன்னப்போ கேள்வி கேட்க யோகியது இல்லை, இந்த ஆள் எதுக்கு இதை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து பெரியார் வந்து தொடக்க காலத்தில் 1929 சுயமரியாதை மாநாட்டில் கடவுள் என்பதற்கும் பக்தன் என்பவருக்கும் இடையில் இடைத்தரகரோ வடமொழியோ வேண்டாம்னு தீர்மானம் 1929 போட்டார். நடைமுறைக்கு வரலங்கிறது தானே, விருப்பம் இருக்குது எல்லாத்துக்கும். நீ 29 போட்டது நீ இப்போ 2029 பேசியிருக்கிற. நீ அவர் 100 வருஷத்துக்கு முந்தி பேசினா போதாது, என்ன அதற்கான முயற்சிங்கிறத நம்ம கேட்குறோம். மணியரசன் என்ன சொல்றாருன்னா, பெரியார் ஒரு பக்கம் பார்ப்பனர்கள் நம்மளை வந்து கோயிலுக்குள்ள நுழையாம பார்த்துக்கிட்டாங்க, கருவறைக்குள்ள தமிழையும் விடலை தமிழனையும் விடலை. இன்னொரு பக்கம் பெரியார் வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி அவர் கோயிலுக்குள்ள போகாம பார்த்துக்கிட்டார் மக்களை, நம்ம மக்களை. அதனாலதான் கோயில்கள் இன்னும் ஆரியர்கள் வசம் இருக்கிறது. பெரியாரும் அதற்கு ஒரு காரணம். இப்போ பெரியார்கிட்ட பின்பற்றினவங்க 80% தமிழர்கள் பின்பற்றினாங்கன்னு சொல்கிறாரா, என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. இன்னும் அதையாவது ஒத்துக்கணும். பெரியார் சொன்னாலும் கோயிலுக்கு போடலாம். கோயிலுக்கு எத்தனை பேர் போகாமல் இருப்பான்? 5 விழுக்காடு 3 விழுக்காடு போகாமல் இருந்திருப்பானா? மற்றவனுக்கு சொல்லணும்ல. பெரியாரும் மத மாற்றத்தை பரிந்துரைத்தார், எல்லாம் பண்ணார். 40 வரைக்கும் சொன்னார். அப்புறம் தான் இந்து மதம் வேண்டான்றதை முதல்ல கோயில் நுழைவு போராட்டம் 2 பேரும் பண்ணாங்க. அம்பேத்கரும் பண்ணார். 30 வந்து காலாராம் கோயில் நுழைவு போராட்டம். பெரியாரும் அப்போது 33 இனிமேல் கோயில் நுழைவு போராட்டம் வேண்டாம், அவனை போய் தன்னை அவமதிக்கிற, அவனை கீழ் ஜாதியாக சொல்லுகிற கடவுள் வணங்கத்தை முயற்சி பண்ணுமா, விட்டு போய் இந்து மதத்தை விட்டு வெளியே வாணி, இந்து அல்ல என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் சொன்னாங்க. அவரும் மதம் மாறுங்கள்னு சொன்னார், இவரும் சொன்னார். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? தமிழருக்கான கட்சி வச்சிருக்கிற நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலையே. பெரியார் பண்ணிட்டாரு. பெரியார் செத்து 50 வருஷம் கூட மாற்ற முடியல. உனக்கு என்ன யோகி இருக்குது அரசியல் பண்ணுறதுக்கு? நீ என்ன அரசியல் பண்ணுறீங்க இது வரைக்கும்? 50 வருஷத்துக்கு முந்தி சொன்னதும் மக்கள் இன்னும் கேட்டுட்ருக்கான்னு நினச்சின்னா நீ பேசாமல் தூக்கு போட்டு செத்து போயிடலாம். இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்றா ஏழாமி தானே சொல்லிக்கிட்டு எதுக்கு புலம்பிகிட்டு இருக்கணும்னு நான் கேட்குறேன். இல்லை, பெரியார் வந்து கோயில் நுழைவு, அனைத்து ஜாதி அர்ச்சகர், அதுலேயும் அவர் வந்து பங்களிப்பு செலுத்தியிருக்காருல்ல, அதை ஏன் வந்து அவங்க பேச மாட்டுறாங்க? ஏன் ஒரு நிகழ்ச்சியில் போனால் அந்த நிகழ்ச்சிக்கு என்னவோ அதுதான் பேசுவாங்களே தவிர, இப்போ நம்ம புதிய கல்விக்கு எதிராக பேசுகிற பெரியார் கோயில் நுழைவு போராட்டத்தை பேசிகிட்டு இருக்க முடியுமா? அந்த சூழலுக்கு எது தேவையானதை பேசுகிறோம். ஆனால் இவங்க இன்னும் 39 வந்து வைத்தியநாத ஐயரை தான் கோயில் நுழைவு போராட்டம்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. 25 26 சுயமரியாதை இயக்கம் நடத்தும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? 26 திருவண்ணாமலை கோயில் நுழைவு போராட்டம், கண்ணப்பர் ஜேஎஸ் கண்ணப்பர் கைது செய்யப்படுறாரு. கியா பேசுனா சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கார், மயிலாடுதுறையில் போய் உள்ள நுழைகிறாரு. அங்கே அவர் கைது செஞ்சு வழக்கு போடுறாங்க. திருச்சியில் போடுறாங்க. ஈரோட்டில் குத்துசி குருசாமி எல்லாம் போகிறாங்க, அவங்கள கைது பண்ணுறாங்க. இதெல்லாம் 26 29 வரைக்கும் நடக்குது. இத்தனை கோயில் நுழைவு போராட்டம். 39 நடந்தவங்க தான் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தின வைத்தியநாத ஐயர்னு ஒன்றும் சொல்லிட்டு இருக்கீங்களே. என்ன நீ சொல்லிட்டு இருக்க? உனக்கு வந்து பழைய வரலாறு நீ தான் படித்து தெரிஞ்சுக்கணுமே தவிர ஏன் அதை பற்றி நாங்கள் சொல்லணும்னு ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? வரலாறு இருக்குல்ல, நீ தான் பெரியாரை உளுந்து படிக்கிறதா ஆச்சு. அதில் அவருடைய குடியரசில் இதெல்லாம் இருக்கே பதிவுகள், ஏன் உங்களுக்கு தெரியலன்னு தான் கேட்குறோம். அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயத்த சீமான் வந்து சொல்றாப்புல, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே நேர்கோட்டில் வந்து வைக்கக்கூடாது. அண்ணல் அம்பேத்கர் எவ்வளோ பெரிய அறிவாளி, அவர் சொன்ன கருத்துக்கள் எப்பேற்பட்டது, இவரும் அவரும் ஒன்றா வைக்கலாமா? யாராவது பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட் யாராவது இருந்தால் வாங்க விவாதிக்கலாம், என்கிட்ட நிரூபிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் வந்து மன்னிப்பு கேட்டுடுறேன், நான் வருத்தம் தெரிவிச்சிடுறேன் அப்படின்னு சவால் விடுறாரு. திருமுருகன் காந்தி கூட அழைப்பு விட்டுருந்தார், வாங்க விவாதிக்கலான்னு. ஒன்றும் சொல்ல காணுமே, யார் வரணும்னு நினைக்கிறாரா தெரியல. அவர் அதில் டெவலத்துவார். ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். தலைமைச் செயலராக பத்மநாபன் இருந்தார், தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலராக. ஐஏஎஸ் பயிற்சி முடித்த உடனே அவங்க பம்பாயில் பயிற்சி நடக்குது, முடிஞ்ச அம்பேத்கர்கிட்ட போகிறாங்க. போய் ஆனால் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்துலேருந்து வந்தவர். அவர் இவங்க செட்டெல்லாம் போய் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கோம் மாணவர்கள், நான் வந்து எங்களுக்கு வழிகாட்டி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், என்ன நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்ட்டு. ஒன்றும் செய்ய வேண்டாம், தமிழ்நாட்டில் பெரியார்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்கள், அவர் சொல்கிறார் இவரை எப்படி நடங்க. அதை வந்து பத்மநாபன் பதிவு பண்ணுறாரு. அதை நம்ம அம்பேத்கர் சொன்னதை அவர் சொல்கிறாரு. நாங்கள் போய் பார்த்தோம், அவர் சொன்னார் நீ எங்கிட்ட ஏன் வர்ற, தமிழ்நாட்டில் வந்து அம்பேத்கர் பெரியார் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ, அவர் சொன்னபடி நடந்துக்கோன்னு சொல்கிறாரு. இதை விட வேறு யார் சொல்லணும்? ஒரு தலைமைச் செயலாளராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி, பட்டியலினத்தை சேர்ந்தவர், அம்பேத்கர் சொன்ன அறிவுரையை சொல்கிறாருன்னா வேறு யார் இவருக்கு சான்று சொல்லணும்னு நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அதுதான் தெரியல. அடுத்ததா இந்த தாய் மகள் இவங்களோட உறவு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க உதாரணமா ஆதாரம்னு சொல்லி காட்டுற கட்டுரை வந்து பெரியார் எழுதின உறவு முறை அப்படின்ற அந்த கட்டுரை. அதுல சமயோஜிதமா நடந்துக்குங்க அப்படின்னு வந்து பெரியார் சொல்றாரு. அதுதான் மறைபொருளா இதுக்கு அவர் சொன்ன விஷயம் அப்படின்றாங்க.
மறைபொருளாக சொன்னதாக இவர் சொல்கிறார். அவர் என்ன அது இவனுக்கு வந்து வரிய உருவி பிடிக்கிறவனுக்கு முதல்ல இருந்து படித்தா தெரியும் உறவு முறை என்பது எப்படி இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு முறை இருக்கிறது. முஸ்லீம் இப்படி திருமண முறையை வச்சுருக்காரு, கிறிஸ்தவர்கள் இப்படி, ஒருத்தன் வந்து அக்கா மகளை கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், ஒருத்தன் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு தங்கையை சயாம் நாட்டில் தங்கையை திருமணம் பண்ணுற அண்ணன் தம்பி, ராமனும் சீதையும் கூட அண்ணன் தம்பி என்று இந்த புத்தரான சொல்லுது. இதையெல்லாம் சொல்லிட்டு கிளியோபேட்ரா கூட வரலாற்றில் பிடிக்கும் தம்பிக்கு திருமணம் பண்ணிட்டான்னு சொல்கிறோம். இதையெல்லாம் பண்ணிட்டு இதில் எதை நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் யோசிங்க. உங்கள் சமயோசிதம் என்பது சூழலுக்கு தகுந்தபடி நடைமுறைக்கு ஒத்தபடி நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னது இவருக்கு எப்படி இருக்கும்? இப்போ நான் ஒன்று சொன்னது உதயகுமார் தோழர் எழுதுனது தான் சொல்லணும். சுபோதயகுமார் எழுதியிருக்காரு. எப்போ இவர் சிந்தனை பூரா அதில் தான் இருந்தது என்பதற்கு ஈழ விடுதலையை பற்றி பேசுகிற போது கூட சிங்களனை நான் பழி வாங்குவேன்லாம் சொல்லலை, பெண்களை கற்பழிப்பேன்னு தான் சொன்னார். அணு உலையை எதிர்த்து பேசுகிற போது கூட ஆணுரையை தயாரிக்க முடியாத இந்தியா அணு உலையை பயின்றதுன்னு தான் பேசுறாரு. எப்போ ஒரு சிந்தனை அதை நோக்கியே இருந்ததுன்னு அதற்கு எடுத்துக்காட்டாக சீமான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அதே சிந்தனையில் இருக்கிறார். மனைவி வச்சுக்கிட்டு சொல்றாரு, இந்த பொம்பளை தான் கிடைச்சதான்னு மனைவி சொன்னான்னு சொல்ற. இப்படிப்பட்ட பொறுக்கித்தனமான ஆட்களை வந்து வச்சுக்கிட்டு நம்ம கேள்வி கேட்பது என்பதும், அதை விட உண்மையான தமிழ் உணர்வு நாட்டுணர்வு உள்ள இளைஞர்கள் அவருக்கு பின்னால் போவது என்பதும் தான் இந்த சமுதாயத்தில் இந்த சூழலில் ஏற்பட்டிருக்க பெரும் கேடாக நான் பார்க்கிறேன். இறுதி கேள்வியா, அந்த கட்சியில மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய இடுமானம் கார்த்தி போன்றவர்கள் சீமான் உட்பட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்டதோ அதுபோல தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரின் சிலை உடைக்கப்படும் அப்படின்னு வெளிப்படையா பேசுறாங்க. இவங்களும் வாயில பேசியிருந்தாங்க பச்சை மட்டையில் அடிக்கணும்ட்டு. ஒருவேளை தமிழர்கள்லாம் அப்படி ஒரு பாடம் கற்பிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தெரில, அப்படி இருக்கலாம். ஏன்னா இவங்க ஆசையும் அவங்க ஆசையும் இருக்கும்ல தமிழருக்கு. இவர் தான் வழிகாட்டி இருக்கார், யாரை பார்த்தாலும் பச்சை மட்டையில் அடிக்கணும்ட்டு. அதுதான் நம்ம நினைவூட்டணும், தமிழர்களுக்கெல்லாம் நினைவூட்டணும். ஓகே, பச்சை மட்டையில் அடிப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா, அடிக்கணும்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், நிச்சயமாக அடிக்க வேண்டிய சூழல் ஏற்படல. இவங்க தான் வழிகாட்டி இருக்காங்க. ஒரு பெரிய தலைவர் தமிழ்நாட்டு நாளைக்கு வந்து வழிகாட்ட போகிற, ஈழத்துக்கு விடுதலை வாங்கி தர பெரிய தலைவர் சொல்கிறத கேட்காம இருக்க முடியும் தமிழ் மக்கள். அந்த மக்கள் எல்லாம் சீமான் பேச்சை கேட்க வேண்டும், அவர் வழியில் நடக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.